Hi viewers, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம வீடு கட்டும்போது அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியா நெட்வொர்க், அதாவது இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப் எல்லாமே கீழே நான் லிங்கா கொடுத்துருக்கேன். அதில் நீங்க ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் வரும். சரிங்களா? இப்போ இன்டர்லாக்கிங் பிளாக் அப்படிங்கிறது எதுக்கு பதிலாக மாற்றா உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரிக்குக்கு பதிலாக தான் மாற்றா உருவாச்சு. செங்கல், ஃப்ளை ஆஷ் பிரிக்கு, இந்த மாதிரி கற்களுக்கு பதிலாக தான் மாற்றா இன்டர்லாக்கிங் பிளாக் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இப்போ இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பிரிக் அப்படிங்கிறதோட வேலை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட எல்லா இடையுமே எது வழியாக போகும் அப்படின்னா ஸ்லாபில் இருந்துட்டு பீமுக்கும், பீம்ல இருந்து பில்லருக்கு, காலமுக்கும், காலம்ல இருந்து ஃபூட்டிங்க்கு, ஃபூட்டிங்ல இருந்து மண்ணுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர். சரிங்களா? இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது அந்த பிரிக் அப்படிங்கிறதோட வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பிரிக்கோட பயன்பாடு மறைக்கிறதுக்காக மட்டுமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஏன் மாற்றா வேற ஒரு கல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது உருவாக்கப்பட்டதான் இந்த இன்டர்லாக்கிங் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்டர்லாக்கிங் பிளாக் அப்படிங்கிறத நம்ம பேர்லேயே புரிஞ்சிக்கலாம். ஒவ்வொரு கல்லும் ஒன்றுக்குள்ள ஒன்று லாக்காக அடுக்கி நம்ம கட்டக்கூடிய வால் தான் இன்டர்லாக்கிங் பிளாக் வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்கேருந்து உருவாச்சுன்னா பார்க்கும்போது நம்ம சின்ன குழந்தைங்களை விளையாண்டுருப்போம். ஒவ்வொரு பிளாஸ்டிக்காக மேலே அடுக்கி இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பிளாஸ்டிக்காக மேலே அடுக்கி ஒரு கட்டடத்தை உருவாக்கி நம்ம விளையாண்டுருப்போம். அந்த சேம் கான்செப்ட் தான், பிரின்சிபல் தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இது என்ன மாதிரி வகைகளில் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 வகைகளில் கிடைக்குது. ஒன்று வந்துட்டு மட் இன்டர்லாக்கிங் பிளாக்கு, இன்னொன்று ஃப்ளை ஆஷ் ஆர் சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிளாக்னு நம்ம சொல்லுவோம். மூணாவது வந்துட்டு நடுவில் கேப்போடு இருக்கும், அதாவது ஹாலோ இன்டர்லாக்கிங் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த 3 வகைகளில் தான் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இது எல்லா ஏரியாலையுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான். உங்கள் ஏரியாவில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட நீளம் 12 இன்ச்சில் நமக்கு கிடைக்கிது, உயரம் வந்துட்டு 5 இன்ச்சில் கிடைக்கிது. இதோட திக்னஸ் மட்டும் பார்க்கும்போது 4 இன்ச்சில் கிடைக்கிது, 6 இன்ச்சில், அப்புறம் 8 இன்ச் வரைக்கும் நமக்கு இதோட திக்னஸாக கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இதில் என்ன நம்ம நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது மேலோட்டமாக மக்கள் மத்தியில் இருக்கிறது இது லோ காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மக்கள் மத்தியிலும் இருக்குது. உண்மையாலுமே இது லோ காஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கும்போது லோ காஸ்ட் தான். பட் எந்த பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது லோ காஸ்ட்டாக அமையலாம், இல்லை ஹை காஸ்ட்டாக கூட நமக்கு போகலாம். இல்லை நார்மல் பிரிக்கை யூஸ் பண்ணி என்ன காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட்டுக்கு கூட ஈக்குவலாகவும் அமையலாம். சரிங்களா? ஸோ இது எந்த பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், எவ்வளோ ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சு பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இது லோ காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொட்டையே இது லோ காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பொய்யான கருத்தும் கூட. சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது நம்ம இதில் வேலைப்பாடு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நார்மல் பிரிக்கு ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம கலவையை வச்சு கட்டுவோம். பட் இதில் வந்துட்டு நம்ம கலவையை வைக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒவ்வொரு கல்லாம் மேலே அடிக்கிட்டு வரதுனால அந்த கலவையை கலக்கி வைக்கக்கூடிய அந்த நேரமானது முழுக்க மிச்சமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டர்லாக்கிங் பிளாக்கு ரொம்ப குறைவாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். மூணாவது பயன்பாடு நன்மை என்னன்னு பார்க்கும்போது இதில் பூச்சி வேலை தேவையே படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பூச்சி வேலை தேவைப்படலைன்னு சொன்னாலுமே கூட இப்போ நீங்க மட் இன்டர்லாக்கிங் பிளாக் வச்சு கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு இன்னர்ல உள்புறமா நமக்கு பூச்சி வேலை எதுவுமே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதுவே வெளிப்புறத்துக்கு நாம போகும்போது கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டர் ரெசிஸ்டிங் ஒரு லேயர் கொடுக்கறது தான் ரொம்ப சிறந்தது. ஏன்னா மட் இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் மழை வரும், மழை கீழே பட்டு அந்த சேரு நம்ம செவுத்துல அப்படியே படும். அப்படி படும்போது அது அப்பீரன்ஸ் வந்துட்டு மாறுபடலாம், இல்ல அதோட குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சு போகலாம். ஸோ அதுக்காக நீங்க மட் இன்டர்லாக்கிங் பிளாக் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளிப்புறத்தில் ஒரு கோட்டிங், வாட்டர் ரெசிஸ்டிங் கோட்டிங் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. அது பெயிண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்னதாக ஒரு பூச்சி வேலை, திக்னஸ் கம்மியாக பூச்சி வேலையாக இருக்கலாம். அது உங்களோட வசதிகளை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவே சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிளாக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பூச்சி வேலை அப்படிங்கிறது தேவைப்படாது. நீங்கள் வெளிப்புறத்தில் பூசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பூசிக்கலாம். அப்போ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஈக்குவலாக தான் ஒரு நார்மல் பில்டிங்க்கு இதுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ இதெல்லாம் தான் இதோட பயன்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காஸ்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ மட் இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் நம்ம ஸ்டேட்டில் எங்கேயும் அவைலபிள் கிடையாது. நம்ம வேறு ஸ்டேட்ல இருந்து தான் இங்கே இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த காஸ்ட்டாக வரும். ஸோ தோராயமாக சொல்கிறேன், ஒரு பிளாக்குங்கிறது ஒரு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அந்த 60 ரூபாயில் வந்து எல்லாமே கட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த 60 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஒரு பிளாக் ஒரு 5 செங்கல் 6 செங்கல் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு பிளாக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ இப்போ
சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நன்மையில் நம்ம எடுத்துக்கலாம். அதுவே நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நம்ம சொல்லி ஆகணும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது இதில் ஸ்கில்டு லேபர்ஸை மட்டும்தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம வீடு கட்டக்கூடிய கான்ட்ராக்டரு, லேபர்ஸ், மேஷன்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னே ஸ்கில்டு யார் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் ஏரியாவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வச்சு தான் நீங்கள் இந்த இன்டர்லாக்கிங் பிளாக் யூஸ் பண்ணி ஹவுஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் ப்ரீ பிளான்டாக இருக்கணும். இப்போ ஒரு கட்டடத்துக்கு ஒரு 1000 இன்டர்லாக்கிங் பிளாக் தேவைப்படுது அப்படின்னா 1000 கல்லையும் கட்டடம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அட் த சேம் டைமில் வாங்கி வைக்கிறதா ரொம்ப ரொம்ப சிறந்தது. இல்லை நான் சில் லெவல் வரைக்கும் வாங்கிட்டு லிண்டர் லெவல் வரைக்கும் தனியாக வாங்கிக்கிறேன், மேலே லெவலுக்கு தனியாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா இது வந்துட்டு லோ காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றா மாறிடும். சரிங்களா? ஸோ எல்லா தேவைப்படக்கூடிய எல்லா கல்லும் முன்னாடி எஸ்டிமேஷன் போட்டு பக்காவாக பிளான் பண்ணி சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது லோ காஸ்ட்டாக அமையக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது இதில் நம்ம நிலவுகால்லாம் வைப்போம். நிலவுகால் வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு சில அலைன்மெண்ட் பண்ணுவோம். அப்போ இந்த பிளாக்கை கட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி கட் பண்ணும்போது வேஸ்டேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக நடக்கும். நார்மல் பிரிக்கு வேஸ்டேஜ் எந்த அளவுக்கு நடக்குதோ அதை விட இதில் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். இப்போ 1000 கல் தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு 100 கல் 200 கல் சேர்த்து தான் வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாகும். சரிங்களா? ஸோ வேஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் நம்ம சொல்லலாம். அடுத்தது ஒவ்வொரு வேலைக்குமே நீங்கள் அந்த 90 டிகிரி ஸ்டார்டிங்லேருந்து பக்காவாக பிளான் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். இடையில எங்கேயாவது அந்த 90 டிகிரி மிஸ் ஆயிடுச்சுனாலும் கூட உங்களுக்கு அதோட பாதிப்பு கட்டடம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா அதோட பாதிப்பு அப்படியே தான் இருக்கும். அது மாற்றவே முடியாது. என்டையராக நம்ம எடுத்துகிட்டு தான் திருப்பியும் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது ஹை காஸ்ட்டாக கூட வந்து முடியலாம். சரிங்களா? ஸோ ஸ்கில்டு லேபர்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் நீங்கள் பக்காவான ஒரு மேற்பார்வையோட தான் இந்த பில்டிங்கை நீங்கள் கட்டி முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது இல்லை எலக்ட்ரிக்கல் லைனு பிளம்பிங் லைனு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நார்மல் பிரிக் ஹவுஸ் மாதிரி நீங்கள் அங்கங்கே காடி எடுத்து கொடுத்துக்கலாம். பட் காடி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் லைனிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பூசும்போது அது மற்ற இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஏன்னா நம்ம பூச்சி வேலை பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த இடத்த நம்ம மறைக்கவே முடியாது. காடி எடுக்கும்போது அந்த இடம் ஓப்பனாக அப்படியே தான் விட்டாகணும். அப்படி நமக்கு விட மனசு இல்லைன்னா நம்ம சாதாரண பூச்சி வேலை பண்ணிவிட்டு இப்போ அந்த பிளாக் என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கே ஒரு கோட்டிங் பெயிண்ட் வாங்கி நான் அப்படியே அடிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த மாதிரி வேலைகள்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக எங்கெங்கே வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காடி எடுத்துகிட்டு அந்த கல்லை வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் அந்த வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரீ பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் பிளாக் யூஸ் பண்ணி கட்டக்கூடிய வீடுகளுக்கு. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு பிளானில் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசி முடிச்சிட்டோம். அந்த பிளானில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வர வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த மாற்றங்கள் இந்த மாதிரியான பில்டிங்கில் சாத்தியமில்லாத ஒன்றா இருக்குது. ஏன்னா நம்ம புதுசாக தான் கட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த ஒரு திடீர்னு ஒரு 7 அடி அறைக்கு நம்ம ஏற்றிட்டு இந்த இடத்துல எனக்கு வரக்கூடாது செவுறு அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த இன்டர்லாக்கிங் பிளாக் யூஸ் பண்ணி கட்டக்கூடிய பில்டிங்கில். சரிங்களா? ஸோ அதுவும் நம்ம இதில் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது இந்த இன்டர்லாக்கிங் பிளாக்ஸை நீங்கள் லோடு பீரிங் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு வரும்போது நீங்கள் 3, 4, 4th ஃப்ளோர் வரைக்கும் நம்ம இந்த பிளாக் வச்சு கட்டிக்கலாம். ப்ராப்பரான இன்ஜினியரிங்கோட கன்சல்டன்ட் இல்லாமல் பண்ணாதீங்க. ஓகேங்களா?